இப்போ தேசிய விருதுகள் தமிழ் சினிமாவுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பிட்ட ஒரு சில படங்களை வந்து இந்த விருது எதுக்காக வழங்கப்பட்டது, அது குறிப்பிட்ட ஒரு படத்துக்கு இந்த விருது எதுக்காக வழங்கப்பட்டதுன்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்குது. அப்படியே இன்னொரு கேள்வியே இருக்குது, இந்த செலக்ட் பண்ணக்கூடிய அந்த ஜூரிக்கள் வந்து எப்படி வந்து நியமனம் செய்யப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ பொதுமக்கள் மத்தியில் ஒரு பேசும் பொருளாக இருக்குது. இப்போ குறிப்பாக வந்து சில படங்களுக்கு வழங்கப்படலை. அது லப்பர் பந்தாக இருக்கட்டும், தங்கலானா இருக்கட்டும், வேட்டையன் இருக்கட்டும், வழங்கப்படலை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு நடிகருக்கு வந்து அவருடைய இயக்கத்திலே சரி நடிப்பிலே வெளியான படங்களுக்கு வந்து விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. அது யாருன்னா தனுஷ், உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும்போது என்ன ஆகுது கேட்டால், ஒரு ராயன்ற படத்துக்கு வந்து விருது வழங்கப்பட்டிருக்கு. இன்னொரு படம் வந்து கேப்டன் மில்லர்ன்ற படத்துக்கு விருது வழங்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி காலையில் ஒரு நகைச்சுவையாக ஒரு விஷயம் படித்தேன் ஃபேஸ்புக்கில். என்னென்னா, விருதுக்கு தகுதியே இல்லாத ஒரு படமாக தான் நான் அதை பார்க்குறேன். ஏன்னா தனுஷ் வந்து ஒரு பிறவி கலைஞன்றதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் தர. இப்போ இணையவாசிகள் அத்தனை பேரும் போட்டு டான்ஸ் மாஸ்டர் கலா வந்து போட்டு வந்து குழந்தை கட்டிட்டு கிடக்குறாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இணையத்தில் மகாராஜாவில் வந்து ஒரு எத்திக்ஸ் இருக்குது, அமரனில் ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்குது, கேப்டன் மில்லரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெடிகேஷன் இருக்குது. ராயனில் என்ன இருக்குது? ராயனில் ஒன்றுமே கிடையாது. அடுத்த கேள்வி ஒன்று, மிகப்பெரிய கேள்வி இருக்குது. இந்த ஜூரிக்களை வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்க, என்ன அளவுகோல், என்ன குவாலிஃபிகேஷன், என்ன தகுதி வேணும்? வேங்கைவேல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இந்த சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்கள் பார்வைக்கு வரும். இப்போ தேசிய விருதுகள் தமிழ் சினிமாவுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதில் சில படங்களுக்கு வந்து விருதுக்கு தகுதியானவை சொல்லிட்டு பேசப்படுது. குறிப்பிட்ட ஒரு சில படங்களை வந்து இந்த விருது எதுக்காக வழங்கப்பட்டது, அது குறிப்பிட்ட ஒரு படத்துக்கு இந்த விருது எதுக்காக வழங்கப்பட்டதுன்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்குது. அப்படியே இன்னொரு கேள்வியே இருக்குது, இந்த செலக்ட் பண்ணக்கூடிய அந்த ஜூரிக்கள் வந்து எப்படி வந்து நியமனம் செய்யப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ பொதுமக்கள் மத்தியில் ஒரு பேசும் பொருளாக இருக்குது. இப்போ நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம். இப்போ தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட படங்கள், அது அமரனாக இருக்கட்டும், மகாராஜா படமாக இருக்கட்டும், அதில் வந்து இயக்குநர்கள் நடிகர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. இப்போ குறிப்பாக வந்து சில படங்களுக்கு வழங்கப்படலை. அது லப்பர் பந்தாக இருக்கட்டும், தங்கலானா இருக்கட்டும், வேட்டையன் இருக்கட்டும், வழங்கப்படலை. இப்போ இந்த படங்களுக்கெல்லாம் வந்து விருது வழங்கினீங்க, இந்த படங்களுக்கெல்லாம் விருது வழங்கலைன்ற அந்த ஒரு சர்ச்சைக்குள்ளே நம்ம போகவே இல்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு நடிகருக்கு வந்து அவருடைய இயக்கத்திலே சரி நடிப்பிலே வெளியான படங்களுக்கு வந்து விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. அது யாருன்னா தனுஷ், உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும்போது என்ன ஆகுது கேட்டால், ஒரு ராயன்ற படத்துக்கு வந்து விருது வழங்கப்பட்டிருக்கு. இன்னொரு படம் வந்து கேப்டன் மில்லர்ன்ற படத்துக்கு விருது வழங்கப்பட்டிருக்கு. கேப்டன் மில்லரை பற்றி நம்ம கேட்கவே போகிறதில்ல. காரணம் கேட்டால், அது உள்ளபடியே வந்து சாதாரண மனிதர்கள் யார் பார்த்தாலுமே அந்த படத்தில் இருக்கிற ஒரு கதையும் திரைக்கதையும் எடுக்கப்பட்ட விதம், சொல்லப்பட்ட எத்திக்ஸு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஃபுல்ஃபில் ஆகிடும். ஆனால் ராயன் படம் வந்து அப்படி கிடையாது. இன்றைக்கி காலையில் ஒரு நகைச்சுவையாக ஒரு விஷயம் படித்தேன் ஃபேஸ்புக்கில். என்னென்னா, ஒரு தம்பி ஒருத்தர் வந்து பதிவு பண்ணியிருந்தார். என்னென்னா, இந்த விருதே வழங்காமல் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா இந்த ராயனை வந்து யாரும் வந்து கண்டுக்காமல் போயிருப்பாங்க. இந்த விருது வழங்கின பிறகு தான் இந்த ராயன் வந்து படம் வந்து கடுமையான வந்து விமர்சனத்துக்காக கழுவி ஊற்றிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். உள்ளபடியே உண்மைதான் கேட்டேன். ஏன்னா அந்த படத்தை நான் ஏற்கனவே தியேட்டரில் பார்த்தேன். இருந்தாலும் வந்து பார்த்தா இந்த விருது வழங்கப்பட்ட பிறகு சில காரணங்கள் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த பேக் ட்ராப் இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் மீண்டும் கூட அந்த படத்தை நான் பார்த்தேன்னா, விருதுக்கு தகுதியே இல்லாத ஒரு படமாக தான் நான் அதை பார்க்குறேன். ஏன்னா தனுஷ் வந்து ஒரு பிறவி கலைஞன்றதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் தர. அற்புதமான ஒரு நடிகன், நடிப்பதற்காகவே பிறந்தவன். அதனால் வந்து தனுஷ் வந்து நான் குறைய சொல்ல. ஆனாலும் தனுஷ் சிறந்த நடிகர்ன்றதுனாலே வந்து அவர் எடுக்கிற அத்தனை படமே வந்து சிறந்த படம், சிறந்த நடிகர் அந்த படத்தில் நடித்தார்னு சொல்லிட முடியாதுல்ல. எத்தனையோ படங்கள் நடிச்சிருக்கிறாரு. ஆனால் குறிப்பிட்ட சில படங்கள் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டது. தனுஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரும் புகழும் கூட இதன் மூலமாக கிடச்சி. ஆனால் அதுக்காகவே வந்து எல்லா படமும் நல்லா இருக்கல. இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் வசனம் சொன்னார் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒருத்தரை நம்மளை பிடிச்சின்றதுனாலே நம்ம வந்து பார்த்தோம்னா நம்ம எது செஞ்சாலும் பிடிக்கும்னு நம்ம நினைக்கக்கூடாது சொன்னார். அற்புதமான ஒரு வரி அது, அற்புதமான வரி. தலைவர் ரஜினிகாந்தோட பல வரிகளில் இது அற்புதமான வரி. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு பிடிச்சிச்சுன்றதுனால நம்ம எது செய்தாலும் வந்து பிடிக்கும்னு நினச்சா அது முட்டாள்தனம்னு சொல்லி சொன்னார்.
ஸோ அதை அந்த மாதிரி என்னன்னு கேட்டால் இப்போது தனுஷ் அவர்கள் சிறந்த நடிகர்ன்றதுனாலே அவர் நடிக்கிற அத்தனை படமும் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த படம், சிறந்த நடிப்பை கொடுத்துருக்கிறாருன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த வகையில் வந்து கேப்டன் மில்லர் வேறு, ராயன் வேறு. ராயனை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சராசரியான ஒரு ரவுடியை பற்றிய கதை, ரவுடிசத்தை பற்றி எடுத்துருக்கிறேன். ஒரு ரவுடி இன்னொரு ரவுடியை காலி பண்ண, இதுதான் அந்த கதையில் வந்து. இதில் என்ன எத்திக்ஸ் இருக்குது? ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அதை கடந்து படம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெட்டு குத்து இதுதானே, அது கூட அர்த்தமற்று இருக்கும். ஒரு வன்முறையை வந்து காட்டுவதற்கு கூட ஒரு நியாயமான காரணம் இருக்கணும். ஒரு துப்பாக்கியை காட்டினா கூட பார்த்தீங்கன்னா அந்த துப்பாக்கி அந்த இடத்துல அவசியம் ஏற்படணும். தங்கப்பதக்கம் படத்தில் போலீஸ் அதிகாரி நடிப்பார் சிவாஜி. பல முறை யூனிஃபார்மோடு வந்து காட்சிலாம் இருக்கும். ஆனால் அந்த துப்பாக்கியில் வந்து சுடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரு காரணம் இருக்கும். தன் மகனை அவரே துப்பாக்கியால் சுடுவார். அப்போ அந்த துப்பாக்கிக்கு வந்து அந்த இடத்துல பெரிய வேல்யூ இருக்கும் அந்த படத்தில். அது மாதிரி பல படங்கள் சொல்ல முடியும். பல படங்களில் இந்த மிஷின் கன்லாம் காட்டுவாங்க பயங்கரமாக, அப்படி பெருசு பெருசாக அந்த AK-40 தான் பெரிய பெரிய மிஷின் கன்லாம் காட்டுவாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து விக்ரம் 2ல் வந்து கமல்ஹாசன் கடைசியாக அந்த காட்சியில் பயன்படுத்துவார். அப்போ அந்த இடத்துல கண்டிப்பாக இது தேவைன்ற மாதிரி இருக்கும். ஆடியன்ஸுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய மிஷின் கன்று தேவை தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ பெரும் படை, அந்த படையை வந்து ஒரு தனி மனிதனாக வந்து தாக்கும்போது அப்போ வந்து அது உள்ளபடியாக அது தேவை. ஸோ அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வன்முறை காட்சி கூட பார்த்திங்கன்னா வந்து குறிப்பிட்ட அந்த ஒரு வன்முறை காட்சி வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல வன்முறை காட்சியை வந்து கண்டிப்பாக வந்து தவிர்க்க முடியாதுங்க. இந்த இடத்துல வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு சண்டை காட்சி வச்சே தீரணும், வச்சாதான் அந்த படம் நிற்கணும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் அர்த்தமே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அண்ணன் தம்பி கதைகள், தங்கை கதை, அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அர்த்தமே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து அண்ணனையே எதிர்க்கிற 2 தம்பிகள், இவர் வந்து பதிலுக்கு அவங்களே கொல்லக்கூடிய காட்சி, எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பொருட்டு அதில் பேக் ட்ராப்னு சொல்லி காட்டுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா முழுவதுமாக வந்து இருட்டிலே காட்டுறாங்க. பேக் ட்ராப்ன்றது பகல்லையும் காட்டணும்ல, பெரும்பகுதி இருட்டே வந்து காட்டியிருப்பாங்க அந்த சென்னை பகுதியை. ஏற்கனவே வட சென்னையில் வந்து ரஞ்சித் காட்டியிருக்காரு, இன்னும் வந்து வெற்றிமாறன் காட்டியிருக்காரு, எவ்வளோ பேர் காட்டியிருக்காங்க. ஆனால் அதுலேயும் கூட எனக்கு அதில் வந்து பெருசாக எதுக்காக இந்த படத்தை கொடுத்தாங்க. அப்போது இந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்குது எனக்கு, என்ன ஏன் தனுஷுக்காக இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு வரும்போது விருதை கலங்கப்படுத்தவே இல்லை. ஆனால் ஒரு கேள்வி எழுது, எதுக்காக இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு? ஒருவேளை வந்து இவர் வந்து ஒரு கட்சி தொடங்க போகிறாரு, விஜய்க்கு எதிராக ஒரு கட்சின்னு கூட சொல்லலாம். இப்போ விஜய் கட்சி தொடங்க பல பேருக்கு அந்த அரசியல் ஆசை வந்துச்சு, நடிகர்கள்லாம் வரட்டும், தாராளமாக வரட்டும், யார் வேணால் வரலாம். ஆனால் அந்த தனுஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொடியை அறிவிச்சிருக்கிறாரு, வந்து ஒரு வந்து அமைப்புக்கு பேர் வைக்கவே இல்லை. ஆனாலும் வந்து அன்றாட வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து மதிய வேலை உணவு வழங்குறத நம்ம பார்க்குறோம். அது குறிப்பாக ஒரு பிரபலமானவர் வந்து உணவு வழங்குகிற காட்சியெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இப்போ என்னென்னா அப்போ வந்து இந்த விருது வழங்கப்படுறதுல வந்து அரசியல் இருக்கா? அப்போ வந்து தனுஷை வந்து அரசியல் கட்சி தொடங்குறதுனால அவரை வந்து கூல் பண்ணுறதுக்காக அல்லது தங்கள் பக்கம் இழுப்பதற்காக மத்தியில் இருக்க பாஜக அரசு வந்து இந்த விருதை வந்து ஒரு கருவியாக பயன்படுத்துதான்னு ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? அந்த கேள்வியை வந்து புறந்தள்ள முடியல. காரணம் கேட்டால் விருது அறிவிச்சிருக்கிற ஜூரிக்கல்ல வந்து முக்கியமானவங்க வந்து கலா, டான்ஸ் மாஸ்டர் கலா. இப்போது இணையவாசிகள் அத்தனை பேரும் போட்டு டான்ஸ் மாஸ்டர் கலா வந்து போட்டு வந்து பொழந்து கட்டிட்டு கிடக்குறாங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இணையத்தில் என்னென்னா வந்து ஜூரிக்கல்ல வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்க, இவங்க எப்படி ஜூரியாக வந்தாங்க, இவங்க வந்ததுனால தான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி பரவலாக பேசுகிறாங்க. இப்போ பொதுவாகவே இந்த மாதிரி விருதுகள் வழங்கப்பட்டுட்டால் ஜூரிக்கல் யாரை வந்து விளக்கம்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் வந்து கலா வந்து வழியை வந்து வாண்டடாக வந்து வண்டியில் ஏறுற மாதிரி விளக்கம்லாம் கொடுக்குறாங்க. இவ்வளோ பேர் 400 படங்களை நாங்கள் பார்த்தோம், 400 படங்களை பார்த்து நாங்கள் வந்து செலக்ட் பண்ணோம், அதை செலக்ட் பண்ணுறதுல வந்து தனுஷுக்கு வந்து இவ்வளோ வாக்குகள் வந்தது, அப்படி வந்தது, இப்படி வந்து சொல்லி நிறைய பேசுகிறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் எந்த ஜூரிக்களும் வந்து பார்த்திங்கன்னா விளக்கம்லாம் தரவே மாட்டாங்க, அறிவிச்சுட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க. இப்போ வந்து கலா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜூரின்றதுனால இப்போ அடுத்ததாக இன்னொரு கேள்வி இருக்குதுன்னு கேட்டால், கலா எந்த வகையில் தேர்வு செய்யப்படுறாரு? சினிமாவில் ஒரு நடன இயக்குனராக இருந்தவங்க ஒரு சினிமாவில் இயக்குனராக வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்க? வெவ்வேறு துறை சார்ந்தவங்களை வந்து எப்படி வந்து இவங்க நடன இயக்குனராக இருக்கிற கலா வந்து தேர்வு செய்கிறதுக்கு தகுதியா? அப்போ அந்த ஜூரிக்களுக்கான தகுதி என்ன? இப்படி வந்து அடுத்தடுத்து கேள்விகள் போய்கிட்டே இருக்குது. யாருக்கும் இந்த கேள்வியில் உள்நோக்கம் இல்லை. ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்ட படங்களில் வந்து ஏன் தங்கலானுக்கு வழங்கலை, வேட்டையனுக்கு வழங்கலை, ரப்பர் பந்துக்கு வழங்கலை சொல்லி சில பேர் கேட்குறாங்க. நான் அந்த கேள்விக்கு போகவே இல்லை.
வழங்கிய படங்களில் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த படங்களாக அமரன், ஆமாம், எஸ், அமரன் சிறந்த படம். அப்படியே இன்னொரு படமும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சிறந்த படம் தான் வழங்கியிருக்கு. அமரனாக இருக்கட்டும், வந்து கேப்டன் மில்லராக இருக்கட்டும் வழங்கியிருக்கு. நான் வந்து அதை நான் வந்து மகாராஜாவாக இருக்கட்டும் அதை நான் குறைய சொல்லலை. இதே தனுஷ் படம் கூட வந்து கேப்டன் மில்லருக்கு கொடுத்ததை கூட நான் கேள்வி கேட்கலன்னா அதுவும் தரமான படம் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ராயன் அப்படி கிடையாது. ராயனில் என்ன இருக்குதுன்னு தான் கேட்குறேன் நான். மகாராஜாவில் வந்து ஒரு எத்திக்ஸ் இருக்குது, அமரனில் ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்குது, கேப்டன் மில்லரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெடிகேஷன் இருக்குது. ராயனில் என்ன இருக்குது? ராயனில் ஒன்றுமே கிடையாது. மர்டர் கடை இருக்குது, எக்கச்சக்கமான மர்டர். ஸோ ரவுடிசம் இருக்குது. காவல்துறை அதிகாரிகளை அவ்வளோ டம்மியாக காட்டியிருப்பாங்க. ரவுடிகளை வந்து மோத விட்டு வந்து சாகடிக்கிற மாதிரி வேலையை செஞ்சுருப்பார் காவல்துறை அதிகாரி. இதில் என்ன இருக்குது எத்திக்ஸு? ஸோ எந்த வரம்பில் வந்து இது வந்து தேசிய விருதுக்காக செலக்ட் ஆச்சுன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. இந்த கேள்வியை நான் கேள்வியாக வைக்கிறேன். அடுத்த கேள்வி ஒன்று மிகப்பெரிய கேள்வி இருக்குது. இந்த ஜூரிக்களை வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்க, என்ன அளவுகோல், என்ன குவாலிஃபிகேஷன், என்ன தகுதி வேணும்? ஸோ எந்த தகுதி அடிப்படையில் இந்த ஜூரிக்களை செலக்ட் பண்ணுறாங்க? அந்த ஜூரிக்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த வகையில் படங்களை செலக்ட் பண்ணுறாங்க? இந்த 2 கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜூரிக்களை எப்படி செலக்ட் பண்ணுறாங்க, அந்த ஜூரிக்கள் வந்து திரைப்படங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிறந்த படன்றதுல என்ன மார்க் போட்டு எந்த வகையில் அந்த செலக்ட். இப்போ வந்து நமக்கு வெளியில் தெரிய போகுது, இப்போ தெளிவாக தெரிவிக்கிறதுனா தனுஷ் வந்து ஒரு அரசியல் கட்சி தொடங்க போகிறாரு, அவருடைய உதவி தேவை, அதனால் வந்து இது அறிவிக்கிறாங்க. ஸோ இந்த விருதுகளே அப்படி தான் நம்ம வந்து சில நேரங்களில் வந்து கேள்வி ஆகிடுது. ஸோ அப்படி தான் வந்து அஜித் அவர்களுக்கு எப்போவோ கொடுத்துருக்கணும் பத்மபூஷன் பட்டம். ஆனால் அதுக்கு வந்து இப்போ ரொம்ப தாமதமாக கொடுத்தாங்க. கரெக்டாக வந்து விஜய் அரசியல் கட்சி தொடங்கும் போது அப்போது அஜித்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ அதுவும் பேசும் பொருளாச்சு. உள்ளபடியே தகுதி வாய்ந்த மனிதராக இருந்தால் கூட, ஆனால் கொடுக்கப்பட்ட நேரம் குறித்து அது வந்து தவறாக பேசப்பட்டது. அது வந்து பாஜக வந்து தங்கள் பக்கம் இழுப்பதற்காக அஜித்துக்கு வந்து பத்மபூஷன் பட்டம் கொடுத்தாங்கன்னு சொல்லி அப்படி பேசப்பட்டது. இணையங்களில் பல பேரும் கருத்து தெரிவிச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ எனக்கு இந்த கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, தனுஷ் அவர்கள் வந்து அரசியல் கட்சி தொடங்கும் போது பார்த்தீங்கன்னா 1க்கும் மேற்பட்ட விருதுகளை வழங்க வேண்டிய கட்டாயம் என்ன? அப்போ ஏதோ ஒரு புரிதல் இருக்குன்ற மாதிரி ஆயிடுது. எனவே எந்த விருதையும் கலங்கப்படுத்தணுன்ற நோக்கம் நமக்கு கிடையாது. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்வி வலுவாக நிற்குது. அந்த ஒரு கேள்விக்கு இன்னொரு துணை கேள்வியும் வலுவாக நிற்குது. ஒன்று, இந்த ஜூரிக்களை வந்து எப்படி வந்து எந்த தகுதியின் அடிப்படையில் செலக்ட் பண்ணுறாங்க? இந்த விருது, தேசிய விருது வழங்கக்கூடிய அந்த கமிட்டியை சார்ந்த ஜூரிக்கள் அவங்கள எப்படி செலக்ட் பண்ணுறாங்க? அவங்க வந்து ஒரு படம் வந்து தரமான படம்னு சொல்லிட்டு, அது தரமான இயக்குனர் தரப்பாக இருக்கட்டும், துறையாக இருக்கட்டும், அல்லது வேறு எந்த துறையாக இருக்கட்டும், எப்படி வந்து அந்த படங்கள் வந்து விருதுக்கு வந்து தகுதியானவை என்று தேர்வு செய்யப்படுது என்பது ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ இந்த 2 கேள்விக்கும் வந்து விடை தேடணும். அப்போ தான் வந்து ஏதோ இன்றைக்கி வந்து 2 படங்களுக்கு கொடுத்துட்டாங்க, 2 படங்களுக்கு வந்து மறுத்துட்டாங்க அப்படி சொல்லி கலந்து போகாமல் இது தொடர்ச்சியாக இந்த கேள்வியை கேட்கணும். அப்போ தான் தரமான படங்கள் வந்து உண்மையான தரமான படங்களுக்கு விருது வழங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா இது வழக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா 2 படம் வந்து கொடுத்தாங்க, 2 படம் மறுத்துட்டாங்க, அந்த 2 படங்களுக்கு என்ன கொடுத்தாங்கன்னா அவங்க சொல்கிறது தான் முடிவு, நமக்கு எந்த விளக்கமும் தெரிய போகிறதில்ல, அப்படி போயிடுச்சு. இது வந்து ஒரு ஆரோக்கியமான சினிமாவுக்கு வந்து வழிவகுக்காது. நன்றி, வணக்கம்.